நிச்சயம். இதோ 10 நிமிடம் படிக்கக்கூடிய உணர்ச்சிபூர்வமான தமிழ் காதல் கதை. நீ இல்லாத நாள்கள். மழை பெய்யும் அந்த மாலை ரயில் நிலையத்தில் அருண் தனியாக நின்றிருந்தான். கையில் ஒரு பழைய கடிதம். அந்த கடிதத்தின் மடிப்புகளில் கூட அவளின் நினைவுகள் ஒழிந்திருந்தன. அவள் கயல். அருணும் கயலும் சந்தித்தது சாதாரணமாகத்தான். கல்லூரி நூலகத்தில் ஒரே புத்தகத்திற்காக இருவரும் ஒரே நேரத்தில் கை நீட்டியபோது. நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல, நீங்களா முதல்ல. அந்த சிறிய உரையாடல் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் என்று அப்போது யாருக்கும் தெரியாது. கயல் பேசும்போது அவள் கண்களில் ஒரு அமைதி இருக்கும். அருண் பேசும்போது அவனின் வார்த்தைகளில் ஒரு உண்மை இருக்கும். இரண்டும் சேர்ந்து மெதுவாக ஒரு காதலாக மாறியது. அவர்கள் காதல் சத்தமில்லாதது. பெரிய வாக்குறுதிகளில்லை. ஆனால் நான் இருக்கேன் என்ற ஒரு வாக்கியம் மட்டும் போதுமானதாக இருந்தது. காலை பேருந்தில் கயல் ஏறும்போது அருண் அவளை பார்க்கும் பார்வையில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். மழையில் நனைந்து கல்லூரிக்கு வந்த நாளில் கயல் தும்மியதும் அருண் சொல்லும் சரியா கவனிச்சுக்கோ என்ற வார்த்தை அவளுக்கு மருந்தாக இருந்தது. நாட்கள் சென்றன. கல்லூரி முடிந்தது. வாழ்க்கை ஆரம்பமானது. அருணுக்கு வேலை கிடைத்தது. கயலுக்கு குடும்பப் பொறுப்புகள். அவள் ஒரு நாள் மெதுவாக சொன்னாள், என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. இப்போ காதல் பற்றி யோசிக்க முடியல. அருண் சிரித்து கொண்டே சொன்னான், நான் காத்திருப்பேன். ஆனால் காத்திருப்பது அவ்வளவு எளிதல்ல. நாட்கள் மாதங்களாக மாறின. மாதங்கள் வருடங்களாக மாறின. அருணின் வாழ்க்கையில் எல்லாம் முன்னேறியது. வேலை, வீடு, பணம். ஆனால் மனதில் ஒரு இடம் மட்டும் காலியாகவே இருந்தது. ஒரு நாள் கயலிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. நான் கல்யாணமாகப் போகுது. அருண் அந்த செய்தியை பல முறை வாசித்தான். கண்களில் நீர் தேங்கியது. ஆனால் அவன் பதில் அனுப்பியது, நீ சந்தோஷமா இருந்தா போதும். கல்யாண நாளில் அருண் தூரத்திலிருந்து பார்த்தான். கயல் மணப்பெண்ணாக அழகாக இருந்தாள். ஆனால் அவள் சிரிப்பில் ஒரு சிறிய சோகத்தை அவன் மட்டும் கவனித்தான். அந்த நாளுக்குப் பிறகு அவர்கள் பேசவே இல்லை. ஆண்டுகள் கழிந்தன. ஒரு மழை மாலை அதே ரயில் நிலையத்தில் அருண் நின்றிருந்தான். அப்போதுதான் அவன் பெயரை யாரோ மெதுவாக அழைத்தார்கள். அருண் என்று. திரும்பி பார்த்தான். கயல். கண்களில் கொஞ்சம் சோர்வு. ஆனால் அதே கயல். சில நிமிடங்கள் அமைதி. பிறகு கயல் சொன்னாள், நீ சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்க முயற்சி செய்தேன். ஆனா மனசு எப்போதும் உன்னோடதான் இருந்தது. அருணின் குரல் நடுங்கியது. இப்போ ஏன் சொல்ற? கயல் மெதுவாக சிரித்தாள். சில காதல்கள் சேரணும்னு இல்ல. அவை உண்மையா இருந்தா போதும். ரயில் வந்தது. கயல் ஏறினாள். போகும் முன் சொன்னாள், நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கே நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ரயில் நகர்ந்தது. அருண் கையிலிருந்த அந்த பழைய கடிதத்தை பார்த்தான். அதில் அவன் எழுதியிருந்த ஒரு வரி மட்டும், காதல் என்பது சேர்வதல்ல, ஒருவரை முழுமையாக நேசிப்பதுதான். மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாளில் அருணின் மனம் கொஞ்சம் இலகுவாக இருந்தது. ஏனென்றால் சில காதல்கள் தோல்வியடைவதில்லை. அவை நினைவுகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கும்.